இந்த வீடியோவில் நம்ம 10th மேக்ஸ் எக்ஸசைஸ் நம்பர் 3.18 இருக்கக்கூடிய சம்ம தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிடுங்க. இப்போ வாங்க நம்ம கிளாஸ்க்குள்ளே போகலாம். இங்கே பாருங்கள், இஃப் ஏ ஈக்குவல் டு ஒரு மேட்ரிக்ஸ், பி ஈக்குவல் டு ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்கான். தென் வெரிஃபை தட் ஏ ப்ளஸ் பி ஈக்குவல் டு பி ப்ளஸ் ஏ. ஸோ இதை வெரிஃபை பண்ண சொல்லியிருக்கான். அதோடு இல்லாமல் செகண்ட் டிவிஷன் ஒன்று கொடுத்துருக்கான். ஏ ப்ளஸ் மைனஸ் ஏ ஈக்குவல் டு மைனஸ் ஏ ப்ளஸ் ஏ ஈக்குவல் டு 0 அப்படின்னு வெரிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 2 டிவிஷன் தான் இப்போ நம்ம செய்ய போகிறோம். வாங்க கிளாஸ்க்குள்ளே போகலாம். ஸோ கொடுத்துருக்க கொஸ்டின் ஏவையும் பியும் எடுத்து எழுதிட்டு ஏ ப்ளஸ் பி ஈக்குவல் டு பி ப்ளஸ் ஏ அப்படின்றத வெரிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஏவையும் பியும் அப்படியே எடுத்து எழுதுறேன். ஓகேங்களா? ஏ மேட்ரிக்ஸ் அப்படின்றது 1 9 3 4 8 மைனஸ் 3 இது ஏ மேட்ரிக்ஸ் ப்ளஸ் பி மேட்ரிக்ஸ் எடுத்து எழுதுறேன் 5 7 3 3 1 0. ஓகேங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? இதை நம்ம நீங்கள் எழுதும் போது எப்படி எழுதுறீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடுன்னு எடுத்து எழுதி இதை எழுதுங்க. அதேமாதிரி ரைட் ஹேண்ட் சைடுன்னு எடுத்து இதை எடுத்து எழுதுங்க. ரெண்டையுமே ஈக்குவல் அப்படின்னு ப்ரூவ் பண்ணுங்கள். நான் ஒரே இடத்த எழுதுகிறேன் டைம் கம்மி பண்ணணுன்றதுக்காக. ஓகேங்களா? ஸோ இது ஈக்குவல் டு பி ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸ் பி 5 7 3 3 1 0 ப்ளஸ் செகண்ட் மேட்ரிக்ஸ் ஏ மேட்ரிக்ஸ் 1 9 3 4 8 மைனஸ் 3. ஓகேங்களா? ஸோ சொன்னது ஞாபகம் இருக்கட்டும். லெஃப்ட் ஹேண்ட் சைடு தனியாக ரைட் ஹேண்ட் சைடு தனியாக எடுத்து எழுதிட்டு அடுத்து ரெண்டையுமே லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடுன்றதை எடுத்து எழுதுங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதை நம்ம ஆட் பண்ணும்போது இதுவுமே என்னது 3 rows 2 column 3 rows 2 column. ஸோ இந்த மாதிரி கண்டிஷன் ரெண்டுமே சேமாக இருக்கணும். ஸோ 3 rows இருக்குது 2 column இருக்குது, 3 rows இருக்குது 2 column இருக்குது. ரெண்டு மேட்ரிக்ஸை ஆட் பண்ணணும்னா ஆர்டர் ஆஃப் த மேட்ரிக்ஸ் சேமாக இருந்தால் மட்டும்தான் ஆட் பண்ண முடியும். இது ஒரு ரூல்ஸு, மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஆர்டர் ஆஃப் த மேட்ரிக்ஸ் சேமாக இருந்தால் மட்டும்தான் ரெண்டு மேட்ரிக்ஸை ஆட் பண்ண முடியும். ஏதாவது ஒன்று மாறி இருந்தால் கூட ஆட் பண்ண முடியாது அடிஷனை பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா? ஸோ அப்படின்றப்ப ரெண்டுமே சேமாக இருக்கிறதுனால நான் என்ன பண்ணுறேன், டைரெக்டாக ஆட் பண்ணலாம். ஸோ இப்போ இதை எப்படி எழுதலாம்? ஃபஸ்ட் எலமெண்ட் இங்கே ப்ளஸ் இருக்குது. அப்போ 1 + 5. செகண்ட் எலமெண்ட் ப்ளஸ் செகண்ட் எலமெண்ட். ஸோ 9 + 7. தேர்ட் எலமெண்ட் 3 + 3. ஃபோர்த் அது இங்கே இருக்கக்கூடியது செகண்ட் ரோவில் செகண்ட் காலம் 4 + 3. தேர்ட் ரோவில் ஃபஸ்ட்டு காலம் 8 + 1. அதே மாதிரி -3 + 0. ஓகேங்களா? ஸோ ஈக்குவல் டு இந்த ஈக்குவல் டு இங்கே எழுதியிருக்கேன் 5 + 1. அதே மாதிரி செகண்ட் எலமெண்ட் 7 + 9. 3 + 3. ஓகேங்களா? செகண்ட் ரோவில் ஃபஸ்ட்டு காலம் ப்ளஸ் செகண்ட் ரோவில் ஃபஸ்ட்டு காலம், செகண்ட் ரோவில் செகண்ட் காலம் ப்ளஸ் செகண்ட் ரோவில் செகண்ட் காலம். ஸோ 3 + 4. அடுத்தது 1 + 8 0 + 3 0 -3. ஓகேங்களா? ப்ளஸ் -3. அப்போ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் -3. ஓகேங்களா? ஸோ இப்போ அதை ஆட் பண்ணுங்கள். 1 + 5 என்ன வருது? 6. 9 + 7 16. 3 + 3 சாரி 6. 3 + 3 6 தான். 4 + 3 7. 8 + 1 9. -3 + 0 -3 ஈக்குவல் டு 5 + 1 6. 7 + 9 16. 3 + 3 6. 3 + 4 7. 1 + 8 9. 0 -3 -3. ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடுமே ஈக்குவலாக இருக்கா? ஸோ அப்போ அவன் கொடுத்துருக்கிறது ஈக்குவல் அப்படின்றத வெரிஃபை பண்ணியாச்சு. நல்லா இங்கே மைண்டில் ஞாபகம் இருக்கட்டும். இதை நீங்கள் செய்யும்போது லெஃப்ட் ஹேண்ட் சைடு தனியாக எடுத்து எழுதுங்க, ரைட் ஹேண்ட் சைடு தனியாக எடுத்து எழுதுங்க. எடுத்து எழுதிட்டு LHS ஈக்குவல் டு RHS அப்படின்னு எடுத்து எழுதுங்க. ஓகேங்களா? ஸோ அப்படி எழுதி ஃபைனலாக வெரிஃபைடு ஹேண்ட்ஸ் வெரிஃபைடுன்னு நீங்கள் எழுதணும். ஓகேங்களா? ஸோ கீழே ஹேண்ட்ஸ் வெரிஃபைடு இந்த ஸ்டேட்மெண்ட் இருக்கணும் கண்டிப்பாக. ஓகேங்களா? ஸோ இப்போ செகண்ட் டிவிஷன் பார்ப்போமா? செகண்ட் டிவிஷன் a + -a ஈக்குவல் டு -a + a ஈக்குவல் டு 0 அப்படின்னு வரணும். ஸோ இது a. நெக்ஸ்ட்டு நான் கண்டுபிடிக்க போகிறது -a. -aனா ஏக்கு முன்னாடி ஒரு மைனஸ், அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ இந்த மைனஸ்ன்றது காமன் டு ஆல் த எலமெண்ட்ஸ் இன் த ஏ மேட்ரிக்ஸ். ஸோ அப்போ -aன்றது உள்ள எல்லாத்தையும் மைனஸால் மல்டிப்ளை பண்ணுங்கள். -1 -9 -3 -4 -8 -3 ஆல்ரெடி இருக்குது. ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 3ன்னு வரும். ஓகேங்களா? அதாவது ப்ளஸ்ஸாக இருக்கிறதெல்லாம் மைனஸாகவும், மைனஸாக இருக்கிறதையும் ப்ளஸ்ஸாகவும் மாற்றிருக்கேன். எப்போ வெளியிலேருந்து மைனஸால் மல்டிபிள் பண்ணும்போது. ஓகேங்களா? ஸோ அப்போ இது ஏ.
இது மைனஸ் ஏ ஆட் பண்ணி பாருங்கள் ஏ ப்ளஸ் மைனஸ் ஏ ஓகேங்களா இதுதான் லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஸோ ஏ ப்ளஸ் மைனஸ் ஏ அப்படின்றப்ப 1 9 3 4 8 மைனஸ் 3 ப்ளஸ் மைனஸ் ஏன்றப்ப மைனஸ் 1 மைனஸ் 9 மைனஸ் 3 மைனஸ் 4 மைனஸ் 8 ப்ளஸ் 3 ஸோ 1 ப்ளஸ் மைனஸ் 1 என்ன வரும் 1 ப்ளஸ் மைனஸ் 1 0 3 ப்ளஸ் 9 ப்ளஸ் மைனஸ் 9 0 3 ப்ளஸ் மைனஸ் 3 0 4 ப்ளஸ் மைனஸ் 4 0 8 ப்ளஸ் மைனஸ் 8 0 மைனஸ் 3 ப்ளஸ் 3 0 ஓகேங்களா ஸோ இது ஜீரோ மேட்ரிக்ஸ் சிம்பிளாக சிங்கிள் ஜீரோவாக சொல்லலாம் ஸோ எல்லாமே ஜீரோ தான் ஜீரோ மேட்ரிக்ஸ் அப்படின்றப்ப சிங்கிளாக ஜீரோன்னு சொல்லலாம் இது வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு நெக்ஸ்ட்டு நான் ஆர்ஹெச்எஸ் எடுக்க போகிறேன் ஆர்ஹெச்எஸில் மைனஸ் ஏ ப்ளஸ் ஏ ஓகேங்களா மைனஸ் ஏன்றப்ப மைனஸ் 1 மைனஸ் 9 மைனஸ் 3 மைனஸ் 4 மைனஸ் 8 3 இதுதான் மைனஸ் ஏ ப்ளஸ் ஏ பார்த்தீங்கன்னா 1 9 3 4 8 மைனஸ் 3 ஸோ இப்போ ஆட் பண்ணி பாருங்கள் மைனஸ் 1 ப்ளஸ் 1 மைனஸ் 1ஓட 1 ஆட் பண்ண ஆன்சரு 0 மைனஸ் 9 ப்ளஸ் ப்ளஸ் 9 மைனஸ் 9 ப்ளஸ் 9 0 மைனஸ் 3 ப்ளஸ் 3 0 அதாவது இங்கே இப்படி மைனஸ் 9 ப்ளஸ் 9 போட்டிங்கன்னா 0 தான் வரும் மைனஸ் 3 ப்ளஸ் 3 0 மைனஸ் 4 ப்ளஸ் மைனஸ் 4 ப்ளஸ் 4 ஓகேங்களா என்ன வரும் 0 தான் வரும் அடுத்தது மைனஸ் 8 ப்ளஸ் 8 மைனஸ் 8 ப்ளஸ் 8 ஆட் பண்ணால் 0 ப்ளஸ் 3 ப்ளஸ் மைனஸ் 3 ஓகேங்களா 3 ப்ளஸ் மைனஸ் 3 என்ன வரும் 0 தான் வரும் ஸோ இது எல்லாமே 0 ஈக்குவல் டு 0 ஓகேங்களா ஸோ அப்போ தேட் ஃபோர் எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ் ஈக்குவல் டு என்னது 0 ஓகேங்களா ஹென்ஸ் வெரிஃபைடு இந்த ஸ்டேட்மெண்ட் கண்டிப்பாக எழுதி ஆகணும் ஓகேவா ஸ்டூடெண்ட் ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சி ஈஸியாக புரிகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ண மறக்காதீங்க உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க நன்றி அடுத்த சம் பார்ப்போம்